பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெய் இயேசு. அன்பார்ந்தவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்கள், வணக்கம். இசையா புத்தகத்திலிருந்து 49வது அதிகாரம் திருவசனம் 8 10. நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் அபிரகாமின் வழிமரவே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கிறார் ஆண்டவர். பிரியமான மக்களே, இன்று நான் குடும்பத்தில் பொருளாதார குறையை பற்றி பேச விரும்புகிறேன். குறைபாடு என்றால் என்ன? அதில் நடக்கும்போது எப்படி கரடுமுரடான பாதையில் நாம் நடக்கும்பொழுது முள் புதர்கள் நம்மளை குத்தும், பொல்லாத கற்கள் நம்மளை கிழிக்கும். அதே போல்தான் பணம் என்னும் பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறை வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம், வருமானமின்றி தவிக்கிறோம். கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி கொடுப்போம், அடுத்த மாதம் மளிகை சாமான் எப்படி வாங்குவோம், வாடகை எப்படி கொடுப்போம் என்று நாம் சோர்ந்து ஆண்டவரிடம் உட்காராமல் ஒருவர் குடும்பத்தில் உள்ளவர்களை உன்னால தான் என்னால தான் என்று சொல்லி கொண்டு நாம் பழிச்சொல்லுக்கு ஆளாகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார், முரண்பாடு செய்யாதே, ஒருவரை ஒருவர் குறை கூறாதீங்கள், என்னிடம் வாருங்கள், என்னிடம் ஜெபியுங்கள் என்று அவர் நம்மை அழைக்கிறார். நாம் அவரோடு இணைந்து அவரோடு ஐக்கியமாய் ஜெபிக்கும் பொழுது காலையில் எழுந்து கைகளை உயர்த்தி அவர் காலைதோறும் அவருடைய அன்பு புதிதாய் மாறுகிறது. அவருடைய இரக்கம், அவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஸ்டெட்ஃபாஸ்ட் மர்சி நியூ ஆகிறது, புதுசாகிறது என்பதை நாம் உணர்ந்து நாம் அவரோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் வெளிச்சத்தை தருவார். அவரால் எல்லாம் முடியும். அவர் பெரியவர், வல்லவர், எல்லா பிரச்சனைகளோட பெரியவர், அவர் போதுமானவர். ஆமென். பாருங்கள், உங்களுக்காக நான், எனக்காக, நாம் எல்லோருக்காக ஒரு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, இன்று இந்த நாளில் இந்த நேரம் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே, கர்த்தாவே, என் தெய்வமே, நான் கடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் எல்லா காரியமும் உமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நீர் என்னை, என் குடும்பத்தை நன்றாக அறிவீர். என் இக்கட்டான சூழ்நிலை, பொல்லாத மனிதர்களின் தீய எண்ணம், என் மீது எரிச்சல், என் குடும்பத்தின் மீது எரிச்சல், என்னுடைய நிலைமை எல்லாம் உமக்கு நன்றாக தெரியும். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடதான் உள்ளன. நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். இன்று எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். எனக்கு எதிராக செய்யப்படுகிற கட்டுகளை உடைத்து, யாக்கோபு சொன்னது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று நம்பிக்கையுடன் கைகளை உயர்த்தி தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து அல்லது தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.